இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலே பிரேயரில் சொன்ன மாதிரி இன்றைய தினம் கலாமனுடைய நினைவு தினம். இன்றைய தினம் ஒரு 2 பாடல்கள் ஆடியோ வெளியீட்டு விழா இன்றைய தினம் நம் பள்ளியில் நடைபெறுகிறது. ஒரு பாடல் கலாமை பற்றிய கலாம் ஐயா அவர்களை பற்றியும், மற்றொரு பாடல் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியதாகும். அந்த பாடல் இன்னும் வெளியிடப்படலை. இப்பதான் முதல்ல ஆடியோ லான்ச்சு நம்ம பள்ளியில வெளியிட போறோம். சரியா? இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்படுத்துதல் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பள்ளி அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தினத்துல அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மிக்க மகிழ்ச்சி. நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? சூப்பர். உண்மையாவே நீங்கள் அத்தனை பேரும் ஆக சிறந்த தலைவர்கள். சரி, நீங்க தலைவர்கள் சொல்லிட்டு யார் முதல்ல நம்பணும்? இந்த உலகத்துல உன்னை ஈன்றெடுத்த உன் தாய் தந்தை கூட அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கையில முதல்ல நீ தலைவன் சொல்லிட்டு யாரு ஒத்துக்கணும்? யாரு ஒத்துக்கணும்? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் கண்ணாடி முன்னாடி நின்று நீ முகம் பார்க்கின்ற ஒவ்வொரு முறையும் நான் ஆக சிறந்த தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லி. சரி, தலைவன் சொல்லிக்கிட்டா மட்டும் போதுமா? தலைவனுக்கு உண்டான தகுதிகளை பெருக்கிக் கொள்ளணும், வளர்த்துக் கொள்ளணும். அது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. சரியா? ஆகையினால இந்த அற்புதமான நேரத்திலே கலாம் ஐயாவுடைய நினைவு நாள் என்ன நிகழ்வு நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு நம் தலைமை ஆசிரியர் அழகா சொன்னாரு. நம் பள்ளியில என் தலைவர்கள் முன்னிலையில, என் தலைவர்கள் தலைமையில, நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பாடலை வெளியிட போறாங்க. நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் தலைமை தாங்கி போக போறாரு. சரிங்களா? அது கடைசியா இருக்கணும். சரி, என் தலைவர்களுக்கு வணக்கம். உன் தலைவர்களுக்கு வணக்கமா? இத்தகைய தலைவர்களை ஆக சிறந்த தலைவர்களாக ஊரும் இந்த நாடும் ஏற்றுக்கொள்வதற்காக மிக முக்கியமா ஒரு விஷயம் தேவை நமக்கு. என்னது? என்னது? யார் சொன்னது? சூப்பர். உங்க பேரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா முதல்ல சொன்னாங்க பாருங்க, விஜயலட்சுமியா? எழுந்துருங்கம்மா, கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பேர் நாடான்னு கேட்டா கூட பேர் பாக்குறவங்க பல பேர் உண்டு. ஆமா, எல்லாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் யாரு? ஆசிரியர்கள். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம சந்திச்சிருந்தோம், எல்லாருக்கும் சந்திச்சிருந்தோம். பிப்ரவரி மாதத்துல ஒரு நாள் சந்திச்சிருந்தோம், நினைக்கிறேன், கண்டிப்பா சந்திச்சிருந்தோம். அப்ப சொன்ன கடவுள் கல்வி என்பதை படைத்து விட்டார். அத்தகைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக யாரை படைச்சிருக்கிறாரு? ஆசிரியர்களை. இந்த ஆசிரியர்கள் தான் அற்புதமாக உருவாக்கி கொண்டிருக்கிற நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லலாமா? நம்ம சார்பாகவும் நம் தலைவர்கள் சார்பாகவும் ஏன் வணக்கங்க. வாழ்க வளமுடன். நீங்க சொல்லுங்க. சரிம்மா, இன்னைக்கு ரொம்ப ஷாக்கா, ஏன்னா வந்த உடனே சில பேர் கதை சொல்லுங்க வேற கேட்டீங்க. ரொம்ப ஷாக்கா ஒரே ஒரு கதை. சரியா? ஒரு தடவை இங்கதான் சொன்னு நினைக்கிறேன், கதை கொஞ்சம் வேகமா போக போகுதுடா, பஸ்லயா ட்ரெயின்லான்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே டைலாக் என்ன பண்ணிட்டேன்னா சங்கரா கலை கல்லூரியில போயிட்டு பேசினேன். வேகமா போகுதுடா, கொஞ்சம் காதல் எல்லாம். சரி, கதை இப்ப எப்படி போக போகுது? பாஸ்டா போக போகுது, அப்படி வச்சுப்போம். சரி, கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு அழகான ஒரு கிராமம். ரங்கநாதா, ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேரு வில்லேஜ். அந்த கிராமத்துக்கு பேரு என்னது? அந்த வில்லேஜ்ல ஒரு தெரு. அந்த தெருவுக்கு பேரு ஸ்ட்ரீட். அந்த தெருவுக்கு பேரு என்னது? ஆமா ஆமா. அந்த ஸ்ட்ரீட்ல, அந்த ஸ்ட்ரீட்ன்ற தெருவுல ஒரு 5 வீடு இருக்கு. அந்த 5 வீட்டுக்கு பேர் என்னது? ஹவுஸ், ஹோமா? நான் சொல்லட்டுமா? குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு, அப்புறம் செங்கல் வீடா? வருவிடா, நல்லா வருவிடா. ஆமா. அப்புறம் இந்த ஓட்டு வீடு, அப்புறம் குடிசை வீடு, மாடி வீடு, அப்புறம் இந்த சீட் போட்டிருப்பாங்க இல்லையா, சீட் வீடு, இந்த மாதிரி ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? 2 மாடி வீடு, இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். சரி, இந்த 5 வீட்லயும் 5 குழந்தை பிறக்குது. குழந்தை
பிறக்குது. இந்த 5 குழந்தைங்களுக்கும் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பேரை வச்சு தொலைச்சிடுறாங்க. சரியா? அந்த 5 வீட்டில் வரக்கூடியவன் ஒரு வீட்டுல இருக்கிறான் ஒருத்தன், அவன் பிறவியிலேயே பரம்பரை பணக்காரன். 5 பேரை பத்தி பார்க்க போறோம். பரம்பரை பணக்காரன் அவன், நல்லா பணம், நிறைய பணம், பரம்பரை சொத்து இருக்குது, படிக்கிறான், நல்ல செல்வந்தனா வாழறான். இந்த இரண்டாவது ஒரு வீடு இருக்கு இல்லையா, மாடி வீடு இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இரண்டாவது ஒரு வீடு இருக்கிற வீட்டுல அவன் படிக்கல, பரம்பரை பணக்காரன் இல்லை, ஆனா தொழில் செய்து பெரும் செல்வத்தை ஈட்டி விட்டான். இப்பொழுது செல்வந்தனா உயர்ந்துட்டான் அவன் வாழ்க்கையில். இன்னொரு ஒருத்தன் சாதாரண குடும்பத்துல பிறந்தா, கல்வியை தன் ஆயுதமாக்கி பெரிய கல்வியாளர், நிறைய சொத்து சேர்த்துட்டான், பெரிய செல்வந்தனா உயர்ந்துட்டான். இன்னொரு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய நபரு ஏழை குடும்பத்துல பிறந்து பெரிய கல்வியாளரா உருவெடுத்து விட்டார், ஆனால் பெரிய செல்வந்த, பெரிய பொருள் ஈட்டவில்லை. இப்படி இந்த 4 வீட்டில் இருக்கிறாங்கம்மா. 4 வீட்லயும் பரம்பரை பணக்காரன், நிறைய சொத்து வச்சிருக்கிறவன், தொழில் பண்ணி சொத்து உருவாக்குனவன், கல்வியாளர் சொத்து உருவாக்குனவன், மிகப்பெரிய கல்வியாளரா இருக்கிறான். இந்த 4 பேரை பார்க்கிற ஒரு பெருங்கூட்டம் எப்படியாச்சும் படிச்சிடணும், செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறையா அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்துட்டே இருக்குது. பெரிய கல்வியாளர் உருவாறாங்க, பரம்பரை சொத்து எக்கச்சக்கமா மணி உருவாகிட்டே இருக்குது. இப்படி உலகம் ஃபுல்லா உருவாகிட்டே இருக்கிறாங்க. இந்த 5வது ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவன் குடிசை வீட்டில் பிறந்தது. பரம்பரை சொத்து கிடையாது, பரம்பரை சொத்து கிடையாது. அவர்கள் அப்பாவோ தாத்தனோ எவனும் பெரிய பணக்காரன் கிடையாது, படிப்பாளி கிடையாது, ஆனா இவர் பெரிய கல்வியாளரா உயர்றார், செல்வத்தை சேர்க்கல. ஆனா இந்த 5வது வீட்டில், குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளரை உலகமே போற்றுது, புகழுது. ஏன்னா எல்லாரும் பணம் வச்சுக்கிறீங்க, இந்த ஆள்கிட்ட பணமும் இல்லை, எல்லாரும் பரம்பரை பணக்காரனா நிறைய பேர் அந்த 4 வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறான். ஆனா இந்த நபரை மட்டும் இந்த உலகம் கொண்டாடுது. என்னவா இருக்கும்? இவனும் படிச்சிருக்கானா? இந்த நாட்டுல எக்கச்சக்க கல்வியாளர்கள் இருக்கிறாங்கடா. உன் ஊர்ல நீ எடுத்துக்கிட்டனா, மாடி வீடு கட்ட 50 பேர் இருக்கிறான். அந்த 50 பேரையும் இந்த ஊர் கொண்டாடுதா? இல்லையே. 50 பேரும் பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கலாம், கொண்டாடுதா? இல்லையே. எக்கச்சக்கமா கையில காசை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு மனவரையா செலவு பண்ணி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான், அவனை இந்த ஊர் கொண்டாடுதா? இந்த உலகம் இல்லையே. ஆனா இந்த 5வது வீட்டில் குடிசை வீட்டில் இருந்தவங்க மட்டும் கொண்டாடுது. பரம்பரை சொத்து கிடையாது, குடிசை வீட்டில் பிறந்தவன், ஏழை தாய் தந்தையுடைய வயிற்றில் பிறந்தவன், ஆனா அவன் சிறந்த கல்வியாளர், சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். அந்த கல்வியாளர் இல்ல, ஏன் இவரை கொண்டாடுது? நான் சொல்றேன்டா தம்மோ, அத்தனை பேரும் படிச்சுட்டான், படித்த அத்தனை பேரும் இந்த உலகம் கொண்டாடுகிறதா? இல்லையே. இந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லட்டுமா? யாரா இருக்கலாம்? உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயான்னு வச்சுக்கோ. இப்ப ஏன் அப்துல் கலாம் ஐயாவை இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் கொண்டாடுகிறது? அறிவாளி சார், நிறைய அறிவாளி இருக்கிறாங்களே, ஏன் இவரை கொண்டாடுது? என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்துல நம்ம தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கிறான். 8 கோடி பேர்ல பல கோடி பேர் நல்ல கல்வியாளனா இருக்கிறான். பல கோடி பேரையும் கல்வியாளர் அத்தனை பேர் கொண்டாடுதா? இல்லையே. பல செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், அவர்களை இந்த உலகம் கொண்டாடுதா? இல்லையே. காசு இருக்கோ இல்லையோ, கடன் வாங்கிட்டாச்சும் செலவு பண்றவங்க இருக்கிறாங்க, அதுக்காகவும் அவனை கொண்டாடுதா? கையில் டப்பு இருக்கும் வரை அவர்கள் பின்னாடி டம்முன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும், காசு கரைந்ததும் வந்துட்டே இருக்கும். அப்ப ஏன் கலாம் ஐயாவை கொண்டாடுகிறது? நான் சொல்லட்டுமா? தான் கற்ற கல்வியால, தான் பெற்ற அறிவால அவர் சொத்து சேர்த்து வைக்கல. அடுத்த தலைமுறைக்காக, தன் குழந்தைக்காகவோ தன்னுடைய உறவினருக்காக சொத்து சேர்த்து வைக்கல, எளிமையா தான் வாழ்ந்தார். ஆனாலும் ஏன் கொண்டாடுது? தான் கற்ற கல்வியால, அறிவால என்ன பண்ணாரு? அவர் மக்களுக்கு என்ன பண்ணாரு? சேவை செய்தார். இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் செத்து போனது அப்புறம் வாழ முடியுமாடா? முடியும். அப்துல் கலாம் ஐயா
மக்களுடைய எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிந்திச்சு பாருங்களேன். அப்ப எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்திருக்கிறோம். எல்லாரும் ஆடு மாடு குட்டி போடுற மாதிரி மனித குட்டி போடுறா. ஆனா இன்னைக்கு நாட்டுல தலைவர்கள் சொல்லிட்டு நாம எடுத்துக்கிட்டோம்னா கர்ம வீரர் காமராஜரை, அம்பேத்கர் ஐயாவை, அறிஞர் அண்ணாவை, பெருந்தலைவர் பெரியார, அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு விரல் விட்டு தான் நம்மளால எண்ண முடியுது. ஏன் அப்ப நாம தான் எதுக்குடா பிறந்திருக்கிறோம்? ஏன் நீ மனிதனாக பிறந்தும் ஒரு 4 தெருவுக்கு அண்ணா நீ யாருன்னே தெரியலடா. இதுவரை ஒரு வாழ்க்கை சார், நான் பெரிய பணக்காரன் இல்ல சார், அதனால எனக்கு யாரும் தெரியல சார். அவர் அப்ப பணக்காரரா? நான் சொன்ன தலைவர்கள் அத்தனை பேர் செல்வந்தர்களா சார்? இப்பதான் சார் நான் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன். நான் என் பேருக்கு பின்னாடி ஒரு 10 டிகிரி முடிச்சோடனே அந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிடும் சார். தெரியும். நீ பெற்ற கல்வியை கொண்டு உன் அறிவை விரிவுபடுத்தி நீ இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக நீ செய்கின்ற சேவை தாண்டா உன்னை எக்காலத்துக்கும் நிலைத்து வைத்திருக்கும் உன் பேரை. இதை நாம உணராம வாழ்வின் பெரும்பகுதியை பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் கழிச்சுட்டு இருக்கிறோம்னா மாணவர் படை எவ்வளவு பெரிய வாழ்க்கை. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் உங்க அப்பா அம்மாவுக்காக படிக்க வரியா? இல்லடா, அதை உணரணும்டா. ஆசிரியர்களுக்காக படிக்க வரியா? இல்லடா, உனக்காக படிக்க வரன்றத உணர்ந்தனா நீ இந்த இடத்துல இருப்படா. எப்படி ஸ்டார் போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்களா? சத்தியமா சொல்றேன், இந்த ஊரும் உலகமும் கொண்டாடும்டா. இந்த பூதவுடல் மண்ணில் கரைந்தாலும், நீரில் நெருப்பில் கலந்து போனாலும், காற்றுல கலந்தாலும் நீ மக்களுடைய மனசுலயும் உள்ளத்திலையும் வாழ்ந்தா. அதுதான்டா வாழ்க்கை. அதான்டா வாழ்க்கை. அதுக்கு நீ உன்னை உயர்த்திக்கணும். அதன் மூலமா மிகப்பெரிய சேவையை இது பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்வி தான்டா. நகை திருடிட்டு போயிடுவான், வீடு பழசாயிடும், சொத்து சொந்தக்காரன் அடிச்சே புடிங்கிடுவான், கோர்ட்டு கேசுன்னு போய் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவேன். காலைல சாப்பிடுற மதியானம் பசிக்குது, மதியானம் சாப்பிடுற சாயந்தரம் பசிக்குது, சாயந்தரம் சாப்பிடுற நைட்டு பசிக்குது, காலைல வெளில போயிடுது, டாடா பாபாய். கரெக்டா? ஆனா கல்வி நிரந்தரமானது. பட்டுங்களா? ஒரே விஷயம், உனக்காக படிக்கிறன்றது உணர்ந்து. நாளைக்கு தேர்வு யாருக்காக? சயின்ஸ் மேக்ஸ் எடுத்துட்டு வர்ற அதுக்காக படிக்கணும்டா. என்னடா நியாயம்? என்னடா நியாயம்? கிடையாது, கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக படிக்கிறேன். உண்மையாவே இந்த உலகத்திலேயே அம்பேத்கர் ஐயா எடுத்துக்கங்க. அம்பேத்கர் ஐயா தன் ஆசிரியர் பெயரை தான் அவருடைய பெயரா வச்சிருக்கிறார். அப்துல் கலாம் ஐயா எங்க போனாலும் நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒரு சுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் தோன்றினார். நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒரு சாலமன் அப்படின்ற ப்ரொஃபசர் அவர் தோன்றினார். நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒரு விக்ரம் சாராபாய் என் குருவாக வந்தார். மனிதன், அதாவது இந்த கலாம்ன்ற சாதாரண மனிதன் மூலமா இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் சொல்றாங்க. இன்னொரு மனிதனால ஆக முடியுமா? முடியாது. முயற்சி யார் செய்யணும்? நீங்க நடத்தங்களா செய்யணும். நான் சொன்னல அந்த 5 வீட்டிலே குழந்தை பிறந்து, அப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். செல்வம் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை பேரும் பெரிய ஆட்கள் கிடையாது. வெறும் படிப்பை பேருக்கு முன்னால் போட்டுக்கிறதா படிக்கிறவங்க அத்தனை பேரும் பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது. நீ மற்றவர்களுக்காக வாழணும்னு நினைச்சனா உன் வாழ்க்கை தானா உயர்ந்துடும். நானே அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமா நான் நினைச்சேன். எனக்காக நான் வாழ வரைக்கும் ஒரு அடியில இருந்து 10 அடி எடுத்துக்க வச்சுதான் எனக்கு ஞாபகம் கூட கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டுல தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா எப்பொழுது என் சிந்தனை சொசைட்டிக்காக செய்யணும். ஒரு 16-17 வயசு பையன் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் வாலண்டியரா போய் சேவை பண்ணப்போ, தனிப்பட்ட முறையில பண்றப்போ 18 வயசு தனியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம். குறிப்பிட்டு 2011 தான் பெரிய அளவுல என் சேவை பயணம் தொடங்கிச்சு. அன்னிலிருந்து என் வாழ்க்கை கிராஃப் இருக்குல்ல, ஆமா இப்படிலாம் ராக்கெட் மாதிரி தான், ஒரே ஸ்டேட் தான். ஒரு மனிதன் அடிப்படை தேவை என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ அத்தனையும் கடவுள் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கான்.
நான் கற்ற கல்வி காரணம் தான். ஆனா நான் கற்ற கல்வியால நான் பொருள் ஈட்டினது மட்டும், அந்த பொருளை வைத்துக் கொண்டு மட்டும் நான் சேவை செய்யல. இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சேவை எது தெரியுமா? உன் வாழ்நாளில் ஒரு பகுதி, அதாவது உன் நேரத்தை மற்றவர்களுக்காக நீ செலவு செய்வது. வேற என்கிட்ட பணம் இல்லை, சேவை செய்ய முடியல, பணம் தேவையில்லடா. சார் என்கிட்ட பொருள் இல்லை சார் கொடுக்கறதுக்கு, பொருள் தேவையில்லடா. உன் அறிவு, உன் நேரம், உன் சிந்தனை, உன் எண்ணம், அதை மற்றவர்களுக்காக நீ பயன்படுத்தினாலே இங்க ஆக சிறந்த ஒரு மாற்றத்தை உனக்குள் விளைவிக்கும். அப்படி நமக்கு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டா வாழ்ந்தவங்க தானே தந்தாங்க. இன்னைக்கு நீ முடிவு பண்ணனா கூட உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நீ பொது தேர்வுக்கு செல்லுகிற பொழுது பொழுதுபோக்க செல்வதற்கு போல் செல்லணுமா போனோமா? இதே பொது தேர்வுக்கு செல்றது பொழுதுபோக்க போற மாதிரி போனோமா? எப்படி சார்? உன் பள்ளியில் உன் ஆசிரியர் வைக்கின்ற அத்துணை தேர்வையும் நீ என்ன பண்ணணும்? மெனக்கெட்டு சீரியஸா அதை வந்துட்டு ரொம்ப முக்கியமா கருதி எழுதுறனா நீ உண்மையாவே பொது தேர்வுக்கு செல்கிற போது ஜாலியா போவ. என்னடா என்ன பிரச்சனை இருக்கிற, எவனா கலாச்சின்னு ஜாலியா பேசினது சிம்பிளா போ. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இப்போ நடக்கிற ஒவ்வொரு தேர்வையும் நீ சீரியஸா அணுகணும்டா. இவ்வளவு நல்லா நானா பப்ளிக் எக்ஸாமே ஏதோ ஜாலியா பக்கத்து ஸ்கூல்ல போய் எழுத போறோம், வேற ஸ்கூல்ல சொல்லிட்டு என்டர்டைன்மெண்டா தான் போய் எழுதுனேன். காரணம் என்னன்னா நமக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. எங்க வாதியார் என்ன சொல்றாரோ அதை கண்ண முடியும் படிச்சிருவாங்க. எங்க மனுஷன் அது கேட்கறாரா, சார் வாங்க சார் டெஸ்ட் எழுதிக்காங்க சார் போய் விளையாடு போட அப்படியே அமைச்சிருவாரு. வந்த வகுப்புக்கு வந்த அவர் சொல்றத வந்த 5 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் ஆகும் ஒரு கொஸ்டின், பெரிய கொஸ்டின் எழுதுறதுக்கு. 5 நிமிஷம் முடிச்சுன்னா அடுத்த 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயா விட்டுருவாரு. என்னடா வயசு போன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிங்க படிக்கிறேன் ஏமாத்தீங்க, எழுதுறேன் ஏமாத்தீங்க. யாரை ஏமாத்துறேன்? இந்த மாசம் 31 வந்ததுன்னா அக்கௌண்ட் கட்டிங் அவங்க பாட்டு வந்துடும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மறுபடியும் வந்து படிங்கடா. யோசிச்சு பாரு, ஒரு நாளைக்கு ஒரு 7 பீரியட் 6 பீரியடு உங்ககிட்ட வந்து பேசணும், அங்க வந்து நிக்கணும். அவர்களுடைய வயசு என்ன ஆகுது, அவர்களுக்கு குடும்பம் இருக்கு, அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், சில பயணங்கள் செய்யும், எல்லாத்தையும் உங்ககிட்ட இங்க வந்து உங்களுக்காக பாருங்க. அவர்களே வழிகாட்டுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நான் பார்க்காத அற்புதமான ஆசிரியர் கொண்ட பள்ளியாயிரு. அப்படியே மறுபடியும் இடுக்கி பொறுக்கி போட்டு மறுபடியும் நல்ல ஆசிரியர்கள் இருந்துடுறாங்க. அவரு அங்க நான் பாக்குறப்போ ஆக்கூர்ல இருந்தாங்க, பெருநகர், அப்புறம் இவங்க இங்க வந்துட்டாரு. இவரும் அதே மாதிரிதான் வேற ஒரு பள்ளியில தான் இருக்கு. இப்படி மாத்தி இங்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஆசிரியர்களை, அதிகமான நல்ல ஆசிரியர் கொண்ட அற்புதமான பள்ளி. என் மனம் மீண்டும் வந்துட்டு இங்க வர கொண்டதுக்கு காரணம் ஒரு மந்திரம், ஒரு மேஜிக். இந்த பள்ளி, இந்த மாணவர்கள், முக்கியமா உங்கள் தலைமை ஆசிரியர். ஒரு ஆக்கூர்ல இருந்தார். ஆக்கூருக்கு அதிகமா நான் பயணம் செஞ்ச பள்ளியா அது அமைஞ்சது கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உண்மையாவே இதெல்லாம் இந்த கட்டிடங்கள், இந்த மரங்கள், இந்த பிரபஞ்சம், உன் தாய் தந்தை, இவர்கள், அரசாங்கம், அத்தனை பேரும் ஒரு கலாம் சாரை உருவாக்க முடியாதா? ஒரு அம்பேத்கரை உருவாக்க முடியாதா? ஒரு அறிஞர் அண்ணாவை, ஒரு தந்தை பிரிவு, ஒரு மாபெரும் தலைவனை, வரலாற்று தலைவனை உருவாக்கி விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் கொண்டு வந்து போட்டாங்க. நம்ம வந்துட்டு இதை உணராம செயல்படும். மீண்டும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்வையும் உன் ஆசிரியர் சொல்றத உக்காந்து படி, எழுது, ஏதாவது பண்ணு. அவர் சொல்வதை அழகா புரிஞ்சுக்கும், அதை கொண்டு வந்து எழுதி. இதை இந்த ஆரம்பத்திலிருந்தே நீ பண்ணிட்டனா பொது தேர்வு, இந்த ஆண்டு தேர்வுலாம் உனக்கு சர்வசாதாரணமா இருக்கும்டா. சர்வசாதாரணமா இருக்கும். நம்மளே சிட்டி ரோபோவா என் புள்ள எந்திரி படமா இருந்தான். கட்சி எக்ஸாம் வந்துச்சு, மேக்ஸ் புக் எடு தர ஸ்கேன் பண்ணி டக்குனு போயிட்டு எக்ஸாம் உட்காரு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்ப எழுதுறதுக்கு வேகம் வரணும்ல, அப்ப பழகணும்ல. அப்படிலாம் பண்ண முடியாதுடா. இந்த படத்தை காட்டுற மாதிரி சொருவு காதுக்குள்ள போய் நோட்டு உள்ள ஃப்ரெண்டு பார்த்தா நம்ம எழுதிக்காரு. பண்ண முடியுமா? கவன வேலையா ஒன்று காது உள்ள திருவிழா வந்துருந்தோம். கரெக்டா இல்லையா? 8 நாளைக்கு அந்த மாதிரி. மறுபடியும் சொல்றேன், இவரை நம்மளுடைய போட்டியாளராக வச்சுக்கணும். நம்மளுடைய இலக்கு கலாமையாவை ஜெயிக்கிறதாண்டா.
ஏய், நானும் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், என் பிறந்த நாள் வருது, என் வீட்டுல கொண்டாடுறாங்க, காரணம் பொறுத்து தொலைச்சிட்டு நம்ம அப்பா அம்மா கொண்டாடணும். சரி, மிஞ்சி போனா நம்மளால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், இவன் எதுக்காச்சும் உதவுவான்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடுவான். கரெக்டா? அதிகபட்சம் எத்தனை வருஷம் கொண்டாடுவாங்க? வருவார்கள் செல்வார்கள், அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வருவார்கள் செல்வார்கள், இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனிதனுடைய பிறந்தநாள உலகமே கொண்டாடுது. அடுத்த 100 வருஷம் கழிச்சு ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, கொண்டாட மாட்டாங்களா? கொண்டாடுவோம். ஆனா நம்ம பிறந்தநாள இந்த உலகம், இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ நம்ம மாவட்டமோ கொண்டாட மாட்டாங்க. இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஒரு 2-3 கிராமங்கள் பிறந்தநாளை கொண்டாடணும். அதுக்காகனாச்சும் நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? முயற்சி செய்யணுமா வேணாமா? நான் மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய இலக்கு கலாம் ஐயாவை ஜெயிக்கிறதுன்னு வச்சுக்கோ. அவரே சொல்லியிருக்கிறார் 10 கட்டளைகள், அதை நீ ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நான் இன்னைக்கு சொன்ன பாருங்க, ஏன் இந்த உலகம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது சொல்லிட்டு அதை சிந்தி. அப்போ உன்னை நீ நல்லா டெவலப் பண்ணு. சரியா? அதை பத்தி நம்ம பேசுவோம். சரியா? ஆமா, தயங்காதீங்க. மீண்டும் சொல்றேன், இந்த பள்ளியில் படிக்கின்ற பொழுது உன் குரு, உன் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நீ அவருடைய சொல்ற பாடங்களை நல்லா படித்து உனக்கு புரியலையா தெரியலையா கேளு. அதுக்காக தான் அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இந்த பீரியட் முடிஞ்சா போட்டு நடக்காது. நீ 10 முறை இல்ல 100 முறை கேட்டாலும் அமர்ந்து நீ நல்ல குழந்தையா இருக்கும் பட்சத்தில் உனக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த பொறுமை, அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தணும். யார் பயன்படுத்தணும்? சரியா? ஆமா, இந்த 9th எடுத்த மார்க், 10th எடுத்த மார்க், 11th எடுத்த மார்க் இதெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சு இந்த பரோட்டா சரி மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பி கமெடியனா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹீரோவா கலக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா அந்த மனுஷன். அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும், 35 மார்க் தான் எடுத்து பாஸ் பண்றதுலாம் கிடையாது. நீயே ஒரு நாள் ஹீரோவா மாறலாம். அந்த ஒரு நாள், அந்த திருநாள் இன்றிலிருந்து தொடங்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். சரியா? வாழ்த்துக்கள் தாத்தாங்களா. நிச்சயமா அத்தனை பேரும் வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க. இப்போ என்னடான்னா, நம் கலாம் கல்வி ஏவுகணை கழகம் குடும்பத்தின் சார்பாக நாம மாணவர் விழிப்புணர்வு ஆல்பம் ஒரு இசை தொகுப்பை உருவாக்கி இருக்கோம். போதை விழிப்புணர்வுக்காக ஒரு இசை தொகுப்பு, பெண்களுக்காக ஒரு இசை தொகுப்பு, அப்புறம் மாணவர்களுக்கான ஒரு இசை தொகுப்பு. அந்த இசை தொகுப்பு அக்டோபர்ல கலாம் ஐயாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வீடியோவா வெளிவரப்போம். ஆனா இன்னும் அந்த ஆடியோவா யாருமே கேட்கணும். ஏன்னா அது இப்பதான் தயாராகி இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு கையில கிடைச்சது. அந்த பாடலை முதல் முறையா கேட்கக்கூடியவர்கள் நீங்க தான். அதை வெளியிட போறவரு நம்மளுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான். எல்லாரும் இந்த 2 பாடல் அவர் சொன்ன மாதிரி முதல்ல கலாம் ஐயாவை பத்தின ஒரு பாடல், பிறகு உங்களுக்கான ஒரு பாடல். சரியா? முதல்ல நம்ம கலாம் ஐயாவோட சம்பந்தமான பாடலை நம்ம கேட்கலாமா? சரி.
அடுத்ததாக நம்மளுடைய இந்த மாணவர்கள் ஒரு பகுதி தான் இந்த பாடல். முதல் பாடல், இந்த பாடல் வந்து மன்னவனேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து நம்ம பள்ளியின் ஆசிரியர்களால நம்ம வெளியிடுறதுல பெருமைப்படுகிறோம். உண்மையாவே இந்த பாடல் உங்களுக்கானது. கலாம் ஐயா உங்களுக்காக கடிதம் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். ஆனா அந்த கடிதம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அந்த கடிதங்களை வந்துட்டு பாடல் தொகுப்பா மாத்திருக்கேன். ஆமா, இதனுடைய பாடலாசிரியர் அப்படின்றவன் இடத்துல வந்து நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். இந்த பாடலை நம்மளுடைய ஆசிரியர் சார் ஒரு அப்படியே மகத்தானவன் நீ மாண்போய் பிள்ளைகளை சான்றோன் ஆக்குதலே தந்தைக்கு அழகு என்கிறது நம் தமிழ் சமூகம். எடுத்தாலும் தாய்க்கு எதிரான கடனை நம்மால் அழைக்க முடியாது என்கிறது நம் தமிழ் சமூகம். பிறப்பு முதல் இறப்பு வரை கடனாளியா வாழ ஆசையா முடிவு செய்து கொள்ளுறுதியாக. தவிர்ப்போம் தவிர்ப்போம் நம் உழைப்பை தின்று நம்மை கொல்லும் போதைப் பொருட்களை தவிர்ப்போம் தவிர்ப்போம் நம் உடம்பை தின்று உயிரை கொல்லும் போதைப் பொருளை தவிர்ப்போம் தவிர்ப்போம் நம் உதிரம் குடித்து உடலை கெடுக்கும் போதைப் பொருளை தவிர்ப்போம் தவிர்ப்போம். அடிமை வாழ்க்கை வாழாதே மறந்தும் போதையை தேடாதே. அடிமை வாழ்க்கை வாழாதே மறந்தும் போதையை தேடாதே. பாதை மாறி போகாதே பாதை செல்ல துடிக்காதே. பாதை மாறி போகாதே பாதை செல்ல துடிக்காதே. உன் குழந்தை வாழ குடும்பம் வாழ போதைப் பொருளை தவிர்த்திடு தவிர்த்திடு தவிர்த்திடு. போதைப் பொருளை தவிர்த்திடு. உன் குடும்பம் தெருவில் நிக்கணுமா? உன் குழந்தை பிச்சை எடுக்கணுமா? நோயாளி ஆகணுமா?
போராடி சாகணுமா? கடனாளி ஆகணுமா? மானம் கெட்டு வாழணுமா? ஒழுக்கம் கெட்டு போகணுமா? ஈர வாழ்க்கை வாழணுமா? வாழ்க்கை கொள்ளை போகிறதே, உன் பிள்ளையின் வாழ்க்கை தேய்கிறதே. தவிர்த்திடு தவிர்த்திடு, போதைப் பொருளை தவிர்த்திடு, தவிர்த்திடு தவிர்த்திடு, போதைப் பொருளை தவிர்த்திடு. நன்றி. இன்றைய தினம் நம் பள்ளியில அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த அறக்கட்டளையின் சார்பாக நமது சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லோரும் உள்வாங்கி மாணவர் சமுதாயம் எப்பவுமே வெற்றி பாதையை நோக்கி வாழ்க்கையில உயர்ந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு கல்வி என்ற ஒரே ஒரு கருவியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையே வெல்லலான்ற கருத்துக்களை நல்ல உங்களிடத்திலே அவர் எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டு அதே மாதிரி அந்த விழிப்புணர்வு இசை வெளியீட்டு விழாவிலையும் அவர் எடுத்து மிக அற்புதமாக அந்த பாடல் வரிகள்லாம் நல்லா இருந்தது, இசையும் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு அதை நம்ம பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஐயா அவர்களுடைய கலாம் குழுவின் சார்பாக அவர் நம்ம பள்ளிக்கு முதல்ல வந்து ஐயா கிட்ட ஐயாவுடைய திருக்கரங்களால் இன்னைக்கு அந்த இசை வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்தமைக்கு அந்த கலாம் ஏவுகணை அந்த குழுவின் அனைவருக்குமே நம்ம பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கேட்கின்ற பொழுது உனக்குள்ள என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டுச்சு? இன்றைய நிகழ்வுல நாம சொன்ன விஷயங்கள் உனக்குள்ள என்ன ஒரு தோணுச்சு அப்படின்றத யாராவது ஒரு 2 பேர் வந்து முன்னாடி வந்து பேசுங்க. நல்லா படிச்சா நம்மலாம் வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல இருந்தது. இதுதான் எதிர்பார்க்கணும். ஷார்ட்டா அழகா சொல்லிட்டாங்க. நல்லா படித்தால் கலாம் ஐயாவை வந்துடலாம் அப்படிங்கிறது இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா புரிஞ்சு. இதெல்லாம் மைனாரிட்டி பசங்களா இருக்காங்க. நீ பேசுங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சா நம்மள பாராட்டுவாங்க. நாட்டிற்காக சேவை செய்தால் இந்த உலகம் நம்மளை பாராட்டும் புகழும். இவ்வளவுதான்டா. இதுதான் எதிர்பார்க்கணும். அறிஞர் ஒற்றை வார்த்தையில் அந்த குழந்தை தாங்கி வந்த கருத்து அற்புதமானது. சூப்பர். அவங்க பேருப்பா அடுத்து ஐயாவோட பாட்டு கேட்கும்போது நம்மளும் அவர் மாதிரி வரணும்னு அந்த ஒரு தோணல அப்படியே பிடிச்சி வச்சு. சரியா? சூப்பரா. வெரி குட் வெரி குட். எல்லாரையும் தலைவர் தான் சொன்னேன்.